நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, முதல்ல நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். நீதிமன்றம் இன்னைக்கு இந்த மக்களை உடனடியாக அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்கு இவங்க யாருமே குப்பைகள் கிடையாது. ரோட்ல ஆக்கிரமிச்சு கிடந்தாக்கிறத தான் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ரோடுகளை ஆக்கிரமிச்சு குப்பைகளா இல்ல. முதல்ல சட்டக்கல்லூரி மாணவர்களாகவும் இங்க இருக்கவங்க சட்டக்கல்லூரி மாணவர்களா இருக்காங்க, லாயராகவும் இருக்கும். அப்போ சட்டம் படித்தவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நீதிபதிகளை தான் விமர்சிக்க கூடாதே தவிர நீதிமன்ற தீர்ப்புகளை நீதிமன்ற உத்தரவுகளை விமர்சிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். எப்படி போராடுறதுன்றது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டோ ஃபண்டமெண்டல் ரைட்டோ, அதே மாதிரி எங்களுடைய கருத்துக்களையும் நீதிமன்ற உத்தரவையும் விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. நீதிபதிகளை விமர்சிக்க கூடாதுன்றது வேற, நீதிமன்ற உத்தரவுகளும் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். நீங்க நீதின்ற பேர்ல அநீதியை கொடுத்தீங்க. என்னங்க கேட்டுட்டாங்க இந்த மக்கள் 13 நாளா ரோட்ல உட்காந்து? இதுக்கு முன்னாடி 5 நாள் அம்பத்தூர்ல உண்ணாவிரதம் இருந்தாங்க, யாருமே கண்டுக்கல. அதனாலதான் அதுக்கப்புறம் ரிப்பன் பில்டிங் முன்னாடி நீங்க 13வது நாள் நைட்டு பகலா இந்த சாக்கடையிலையும் இந்த கொசுக்கடையிலையும் இந்த மழை தேங்கி நின்னுச்சு. மழையில நினைச்சிருந்தாங்க, இன்னைக்கு ஒரு மயங்கி விழுந்தாங்க, நேற்று 2 பேர் மயங்கி விழுந்தாங்க. இங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, 2 பாத்ரூம்ங்க. அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆனா கூட அந்த 2 பாத்ரூம் தான். இதே இடத்துல துணியை மாத்தி இதே இடத்துல குளிச்சு யாரும் வீடு இல்லாதவங்க கிடையாது. அடித்தட்டு மக்களாவே இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு குட்டி கூடாவது இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டி விட்டு ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க அப்புறப்படுத்துங்கன்றீங்க, அதெல்லாம் ரைட்டு. போராட்டத்தை முடிக்கணும்ன்றீங்க, ரைட்டு. யாரும் இங்க விரும்பி ரோட்ல படுத்தில்ல. எங்களுக்கு நீங்க ஒரே ஒரு கோரிக்கை என்ன, உங்ககிட்ட கவர்மெண்ட் வேலை கேட்கறாங்களா இல்ல குரூப் 1 குரூப் 2 வேலை கேட்கறாங்களா? இது வரைக்கும் நான் பார்த்த வேலையை என்றது கொடுங்காதன்னு கேட்கறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வேலையை அப்படியே கொடுத்து தொலைன்னு கேட்கறாங்க. இவங்க 31 நாள் வேலைக்கு போனா 23,000 ரூபாய் சம்பளங்க. அந்த 23,000 ரூபாய் சம்பளம் கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? தோழர்கள் கோர்ட்ல கேஸ போட்டு மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி இவங்களுக்கு அந்த உரிமையை கூட வாங்கி கொடுத்தாங்க. யாரும் இந்த அரசு கிட்ட பிச்சை கேட்கல. 23,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 30,000 ரூபாய் சம்பளம் கூடன்னு ஊதிய உயர்வு கேட்டு போராடல. 23,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு எனக்கு குறைக்காத, வீட்டு வாடகை கொடுக்கணும், என் குழந்தை குட்டியை படிக்க வைக்கணும், நான் குப்பான்றேன், ஆனா என் வீட்டு பிள்ளை படிக்கணும், நான் ரோட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. அவங்கள நீங்க குப்பைகளை விட மோசமா டீல் பண்றீங்க. நீங்க சொன்னீங்க உங்களுடன் முதல்வர்னு. எப்ப? எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எல்லா போராட்டத்திலையும் போய் உட்கார்ந்தாரு. சாதியான படுகொலைனா முதலா போய் உட்கார்ந்தாரு. சாதி கலவரம்னா போய் உட்கார்ந்தாரு. மாணவர் போராட்டத்தில் உட்கார்ந்தாரு. ஏன் இதே தூய்மை பணியாளர் போராட்டத்தில் உட்கார்ந்தாரு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, 285ல என்ன கொடுத்தீங்க? 44வது பக்கத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. எங்க போச்சு உங்க வாக்குறுதி? உங்க வாக்குறுதி இன்னைக்கு நிறைவேற்ற சொல்லி கேட்டா எட்டி கூட பாக்கலீங்க இந்த சமூக நீதி முதல்வர். விடியல் ஆட்சி யாருக்கு இங்க விடியல்? 2 நாள் சுதந்திர தினமா நாங்க இங்க காலி பண்ணணுமா? யாருக்கு இங்க சுதந்திரம்? ராம்